இல்லையா சிஸ்டர்? நீங்களே தூங்க வச்சிருவீங்க போல அண்ணா, நாகராஜ் அண்ணா. ம். உப்புமாவுக்காப்பா ரவி அது? ஸ்ரீராம் அண்ணா, நீங்க வரேன்னு சொன்னீங்கன்னா எங்க வீட்டுக்காரர் இப்பவே நான் கடைக்கு அனுப்பிச்சு எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்றேன். எப்போ வரேன்னு மட்டும் சொல்லுங்க. சிக்கன் குழம்பா? ஓஹோ, நீங்க உப்புமாவுக்கு தான் சொல்றீங்களா? அப்படியே நினைச்சேன். உப்புமாலாம் யார் சாப்பிட்றதுன்னு மனசுக்குள்ளே யோசிப்பீங்க ரவி நீங்க. பாசமார் 26 லைக். ஆமா ஆமா அண்ணா. ராம் சகோ நாளை தங்கை ஊர் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஸ்பெஷலாக செய்வீர்கள்? நான் வெஜ்ஜில் சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு ஃப்ரை அதெல்லாம் நல்லா ஸ்பெஷலாக செய்வேன் அண்ணா. வெஜிடபிள் ரைஸ் ஓரளவுக்கு செய்வேன். நல்லா செய்யணும் இல்லையோ, நீங்கள் வாங்க, நீங்கள் கேட்குறதெல்லாம் நான் செஞ்சு தரேன். கரெக்டு தான் ரவி. உப்புமாலாம் யார் சாப்பிட்ற சாப்பாடு? வடை நல்லா செய்வேண்ணா. வடை செஞ்சு தரேன். விஜயகுமார் ப்ரோ வணக்கம். சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க ஹரி. எனக்கு ரசம் பிடிக்கும். ஆமாம் அண்ணா, நான் ரசம் நல்லாவே வைப்பேன். வாங்க, முட்டை ஃப்ரை பண்ணி தரேன். ஓகே சிஸ்டர், ஓகே, பாய் சிஸ்டர். தேனி சிஸ்டர், பாய், குட் நைட். அரி அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. வீட்டுக்காரர்கிட்ட முன்கூட்டியே நான் சொல்லிவிட்டு அவர் எதுவும் சொல்ல மாட்டார். வாங்க, வெல்கம். அப்படிலாம் தவறாக நினைக்க வேண்டாம். எங்கே ரவி கிளம்பிட்டாரா? ஆமாம்ண்ணா, ரசமும் ரொம்ப பிடிக்கும். நான் ரசம் நல்லாவே வைப்பேன்ண்ணா. சாம்பார், ரசம், வடை. நான் செய்யறதுலேயே ரசம் ரொம்ப பிடிக்கும், வடை ரொம்ப பிடிக்கும் எங்கள் நாத்தனாருக்கு. ஸ்ரீ ப்ரோ, அவசரப்பட்டு போகாதீங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள். நான் விருந்து வைக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் கும்பலாக எல்லோரும் வாங்க. நான் கண்டிப்பாக வைக்கிறேன். நான் பொய் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உண்மை தான் சொல்கிறேன். உண்மை தான் சொல்கிறேன். அப்படியா நாகராஜ் ஐயா? நாகராஜ் அண்ணா சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்கண்ணா. உண்மையாகவே சொல்கிறேன், எல்லோரும் வாங்க. நான் எப்படி உங்களை பார்த்துக்கிறேன்னு பாருங்கள். கருவாடும் இருக்கு ஹரி, கருவாடும் செஞ்சு தரேன். கருவாடும் இருக்கு, செஞ்சு தரேன்.